2026ஆம் ஆண்டுக்கான அமெரிக்க சுகாதார காப்பீடு மற்றும் மருத்துவ செலவுகளில் ஏற்படவுள்ள முக்கிய மாற்றங்கள் குறித்த ஒரு விரைவான சுருக்கம் இது. புதிய OBBS சட்டம் மற்றும் மருத்துவ பணவீக்கம் காரணமாக 2026இல் அமெரிக்கர்களின் காப்பீடு விதிமுறைகளிலும் உங்கள் பாக்கெட் செலவுகளிலும் மிகப்பெரிய அளவிலான தாக்கங்கள் ஏற்படவுள்ளன. முதலாவதாக, OBBS சட்டத்தால் அரசு மானியங்கள் முடிவுக்கு வருவது. கூடுதல் மானியங்கள் நிறுத்தப்படுவதால் வாடிக்கையாளர்களின் மாதாந்திர பிரீமியம் சராசரியாக 114% வரை எகிர வாய்ப்புள்ளது. மேலும் மதிப்பிடப்பட்ட வருமானத்தை விட நீங்கள் சற்று அதிகமாக சம்பாதித்துவிட்டால் கூட வாங்கிய முழு மானியத்தையும் வரியாகவே திரும்பச் செலுத்த வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். திடீரென உங்கள் வீட்டு வாடகை 2 மடங்காவது மட்டுமில்லாமல் முந்தைய மாதங்களில் கொடுத்த சலுகைகளையும் சேர்த்து திரும்ப கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிதி அதிர்ச்சிதான் இது. இரண்டாவதாக, டெலிஹெல்த் சேவைகளில் மீண்டும் கட்டுப்பாடுகள் வருகின்றன. கோவிட் காலத்தில் வழங்கப்பட்ட தளர்வுகள் எல்லாம் முடிவுக்கு வந்து ஜனவரி 31, 2026 முதல் நோயாளிகள் கட்டாயம் கிராமப்புற அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ நிலையங்களுக்கு நேரில் சென்றால் மட்டுமே டெலிஹெல்த் சேவைக்கான காப்பீடு கிடைக்கும். மனநல சேவைகளுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு உண்டு. தொழில்நுட்பம் இவ்வளவு தூரம் வளர்ந்துள்ள இந்த காலத்தில் வீட்டிலிருந்தே எளிதாக பெறக்கூடிய மருத்துவ வசதிகளுக்கு நோயாளிகளை மீண்டும் மருத்துவமனைக்கே நேரில் வரச் சொல்வது ஒரு தேவையற்ற பின்னடைவு அல்லவா? இறுதியாக, நிறுவனங்களும் இந்த செலவு சுமையிலிருந்து தப்ப முடியாது. தனிநபர்கள் மட்டுமின்றி GLP-1 போன்ற உடல் எடையை குறைக்கும் மருந்துகளின் அபரிமிதமான விலையாலும் புதிய சிறப்பு மருந்துகளாலும் நிறுவனங்களின் சுகாதார பராமரிப்பு செலவுகளும் 2026இல் 6.5 முதல் 9% வரை கடுமையாக அதிகரிக்க உள்ளன. சுருக்கமாக சொன்னால், 2026இல் அமெரிக்க மருத்துவ கட்டமைப்பானது நோயாளிகளின் பாக்கெட்டை அதிகம் காலியாக்குவது மட்டுமின்றி பல அத்தியாவசிய டிஜிட்டல் மருத்துவ சலுகைகளையும் திரும்பப் பெறுகிறது.